அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வாரத்தில் அதீதமான நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன, அதே சமயத்தில் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான சூரியனின் பயிற்சி, புதனின் வக்ர நிவர்த்தி, குருவின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் மறைகிறார். இது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக தான் உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கு மிக வலுவாக சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் சற்று கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் குரு பகவான் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவே மார்ச் 3ஆம் வாரம் என்பது விதமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11இல் வக்ர நிவர்த்தி பெறும் குருவின் அமைப்பால் அமோகமான யோகங்கள் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்திற்குள் சென்று சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல், ஆரோக்கிய தொல்லைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை அஷ்டமத்தில் இந்த கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அஷ்டமஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பிரச்சனைகளும் சிரமங்களும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்களை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவற்றை சரியாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அஷ்டமத்தில் சனி அமர்ந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பல திட்டங்களை அஷ்டமத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் இணைந்திருந்தாலும் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கடைசி நேரத்தில் பிறர் உங்களை ஏமாற்றினாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சிறப்பான வலுவான ஆற்றலை இந்த தருணத்தில் சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை விட மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்றாலும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இது நல்ல வளர்ச்சி தரும் நேரமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் ரீதியாக நெருக்கடிகளை கையாளக்கூடிய வகையில் சிறப்பான அறிவாற்றல் கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். புகழ்பெற்ற நிறுவனங்கள் உங்களுக்கு பின்னணியாக செயல்படக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வருமான பற்றாக்குறை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். கொடுக்கல் வாங்கலில் இதுவரை நீடித்து வந்த பல நெருக்கடிகளை தற்போது சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. தொழில் வியாபார ரீதியான பணிகளை நுணுக்கமாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அஷ்டமத்தில் 3 கிரகநிலைகள் இணைந்து சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. சந்திரன் பல இடங்களில் வலம் வர போகிறார். அஷ்டமத்தில் இந்த கிரகநிலைகளுடன் இந்த வாரத்தில் இணையும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். எனவே வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சப்தமத்தில் மிக வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் 7இல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு தொல்லை வந்த சூழலில் அந்த தொல்லைகள் அனைத்தும் மறையும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. கவலைகளை முழுமையாக கலைந்து அனைத்திலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மிக மிக கவனத்துடனும் துடிப்புடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது மிக அற்புதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிறரின் ஒத்துழைப்பும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வீண் பழியை சுமந்த சூழலில் அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சப்தமத்தில் வலுப்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். செவ்வாய் மட்டும் சப்தமத்தில் இல்லை, அவருடன் இணைந்து நிழல் கிரகமான ராகு சப்தமத்தில் வலம் வருகிறார். அதே போன்று மிக வலுவாக வித்யாகாரகரான புதனும் சப்தமத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு ஏழில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கும் போது ஜென்மராசியில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இந்த தருணம் அற்புதமான நேரமாக உறுதியாகவே அமைய போகிறது. பண நெருக்கடிகள் விலகும். கைமாற்றாக வாங்கிய கொடுத்த பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மன குழப்பங்கள் அனைத்தும் விலகும். இந்த தருணத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வெளிநாடு சென்றவர்கள் ஊர் திரும்பக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது அனுபவ ரீதியாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சப்தமத்தில் இந்த கிரகநிலைகள் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகளை கடிவாளமிடுவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொடுக்கிறார். இவை அனைத்தையும் விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். முழு சுபகிரகம் மற்றும் அல்லாத குரு பகவான் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்கள் உங்களுக்கு எளிதில் கைகூடும். சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வாய்ப்புகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் அனைத்து முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல நாட்களாக நீடிக்கக்கூடிய பல சிரமம் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே துரிதமாக பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து கிரகநிலைகளின் பாதிப்பையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தில் குரு ஏற்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட சாதகமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்.